ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னா பிக் பாஸ் தாங்க. அதில் ஃபேமஸாக இருக்கிறது பவித்ரா மற்றும் ரயான் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கம்பேரிஷனாக. விருது அப்படின்னு பார்க்கும்பொழுது பவித்ரா அவர்கள் நிறைய விருதுகள் பெற்றிருக்காங்க. குறிப்பாக விஜய் டிவி விருதுலாம் பெற்றிருக்காங்க. இவரும் நிறைய சீரியல் நடிச்சிருக்காரு. குறிப்பாக சன் டிவி, விஜய் டிவின்னு கலக்கியிருக்காருங்க ரயான். பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 டிசம்பர் 1992லையும் இவர் பார்த்தீங்கன்னா ஜூன் 6 1991லேயும் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அறிமுகமானது அப்படிங்கும் பொழுது பவித்ரா அவர்கள் சரவணன் மீனாட்சி அப்படின்ற ஃபேமஸான சீரியலில் நடிச்சிருக்காங்க. ரயான் பொறுத்த வரைக்கும் ரோஜா சீரியலில் ஃபேமஸாக இருந்திருக்காரு. சொந்த ஊர் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க 2 பேருமே. இதுவே பார்த்தீங்கன்னா இனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க ஹிந்து மதத்தை தான் 2 பேரும் பின்பற்றிட்டு வராங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்தது பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, எங்கே எப்போ படிச்சிருக்காங்க, வயசு என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். வயசு ரயான் அவர்களுக்கும் பவித்ரா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இவங்களுக்கு 32, இவங்களுக்கு 32 தான். துணை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 பேரும் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்காங்க. இதுவே எந்த காலேஜில் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பவித்ரா அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காங்க. ரொம்பவே கம்ப்யூட்டர் துறையில் சிறப்பாக படிச்சிருக்காங்க. இவர் எஸ்ஆர்எம் கல்லூரியில் படிச்சிருக்காராங்க. பெற்றோர் அப்படின்னு பார்க்கும்பொழுது லக்ஷ்மி மற்றும் பேரண்ட்ஸாக இருக்கிறது யாருன்னா உதயா. இதுவே ரயான் அவருடைய பெற்றோர்கள் யார் அப்படின்னா நாராயணா மற்றும் சத்யா. உடன்பிறப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒருத்தர் இருக்காங்க சகோதரராம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது. கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க கம்ப்யூட்டர் துறையில் சூப்பராக அருமையாக படிச்சிருக்காங்க. இவர் இளங்கலை பட்டம் பெற்றிருக்காருங்க ஆர்ட்ஸில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சம்பளமாக பவித்ரா அவர்கள் எவ்வளோ வாங்குறாங்கன்னா மாதம் 1,00,000 வாங்குறாங்களாம். இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2,00,000 வாங்குறாரு. இதுவே வெற்றி வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிக ரசிகர் வச்சுருக்காங்க நம்ம பவித்ரா 45%. இவர் டிக்கெட் டு ஃபினாலே போனனால 75% வெற்றி வாய்ப்பு டேரெக்டாக இருக்குங்க. 7 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இவருக்கு தோராயமாக 5 கோடி ரூபாய் இருக்குங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பிக் பாஸில் யார் டைட்டில் வின் பண்ணுவா, உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்றத. பவித்ரா பிடிச்சவங்க பவித்ரா அப்படின்னும், ரயான் பிடிச்சவங்க ரயான் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.